தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாடர்ன் வாட்டர் ஃபில்டர்ஸ், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், இது எல்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே ஆச்சரியப்படுறோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவற்றுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னபே தமிழர்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் சுத்திகரிக்கவும் ஒரு வியத்தக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஆமாங்க. இது உண்மையிலே நம்மள பெருவியப்புல ஆழ்த்தக்கூடிய பண்டைய தமிழர்களோட ரகசிய நீர்க்கடி கட்டிடக்கலை மற்றும் நீர் மேலாண்மை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தேடல். சரி, வாங்க விஷயத்துக்குள் போவோம். நவீன குடிநீர் தொழில்நுட்பங்களின் உண்மையான முன்னோடிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம பொதுவா என்ன நினைப்போம்? மாடர்ன் சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லாமே ஐரோப்பாவிலோ அல்லது மேற்கத்திய நாடுகளிலோ இருந்துதான் வந்திருக்கோன்னு நினைப்போம். ஆனா நம்ம வரலாற்று தரவுகளை கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்க்கும்போது அந்த எண்ணம் அப்படியே தலைகீழா மாறுது. நம்ம தமிழர்களோட பண்டைய தொழில்நுட்பம் இன்றைய நவீன கட்டமைப்புக்கே ஒரு மாபெரும் சவாலாகவும் முன்னோடியாகவும் இருந்திருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு பக்கம் இன்னைக்கு நாம பல நவீன மெஷின்களை வச்சு உருவாக்கும் நீர் சுத்திகரிப்பு அமைப்புகள். இன்னொரு பக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் உருவாக்குன உறைக்கிணறு, அதாவது சுடுமண் வளைய கிணறுகள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் இயற்கையோட ஒன்றிணைந்த ஆனா அதே சமயம் மிக மிக நுட்பமான ஒரு அறிவியலை அப்பவே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இன்னைக்கு இருக்கிற அறிவியலோட நாம ஒப்பிட்டு பார்க்க போறோம். சரி, இந்த சுடுமண் வளைய கிணறுகள் பத்தி கீழடி மற்றும் பூம்புகார் அகழ்வாராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கீழடி, பூம்புகார் போன்ற இடங்கள்ல நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல கண்டெடுக்கப்பட்ட இந்த சுடுமண் வளைய கிணறு அல்லது உறைக்கிணறுனா முதல்ல என்ன? ரொம்ப சிம்பிள். களிமண்ண வட்ட வடிவான வளையங்களா உருவாக்கி அதை நெருப்புல சுட்டு அதுக்கப்புறம் பூமிக்கடியில ஒன்னு மேல ஒன்னா அடுக்குவாங்க. இது ஏதோ சாதாரண கிணறு கிடையாதுங்க. களிமண்ணை சுட்டு அதை சுடும் மண்ணா மாத்துறது மூலமா அந்த வளையங்களோட வலிமை பல மடங்கு அதிகமாகுது. இதை எப்படி உருவாக்குனாங்கன்னு கேட்கும்போதுதான் நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். முதல்ல களிமண்ண சரியான பதத்துல சுடணும். ரெண்டாவது, கொஞ்சம் கூட பிசிறு இல்லாம ரொம்ப துல்லியமான வட்ட வடிவ வளையங்களை உருவாக்கணும். மூணாவது, அதை பூமிக்கு அடியில ரொம்ப கவனமா இறக்கி ஒன்னு மேல ஒன்னா அடுக்கணும். எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ பர்ஃபெக்டான வளையங்களை அவங்க எப்படி உருவாக்குனாங்க, எப்படி உள்ள இறக்குனாங்கன்னு நினைச்சா நிஜமாவே இது ஒரு இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ் தாங்க. அடுத்து இதோட சயின்ஸ், குறிப்பா இயற்கையான வடிகட்டுதல் அறிவியல் இதுல எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். இந்த சுடுமண் வளையங்கள் நிலத்தடி நீரை எந்த கெமிக்கலும் இல்லாம நேச்சுரலாவே ஃபில்டர் பண்ணி எப்பவும் தூய்மையான குடிநீரை கொடுக்கற திறன் கொண்டது. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த சுடுமண் வளையங்கள்ல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்துளைகள் வழியா நிலத்தடி நீர் கசிஞ்சு வரும்போது தூசு மாசு எல்லாமே இயற்கையாவே வடிகட்டப்பட்டுடும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் இல்லாம பியூரான குடிநீர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண இந்த ஐடியா எவ்வளவு பிரில்லியன்ட் இல்ல? தண்ணிய சுத்தப்படுத்துறது மட்டும் இல்ல, இதுல ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதாவது கட்டமைப்பு பொறியியல் அதிசயமும் அடங்கியிருக்கு. அது இயற்கை சீற்றங்களை எப்படி தாங்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஆத்து படுகையா இருக்கட்டும் இல்ல கடற்கரை ஓரமா இருக்கட்டும், மணல் எப்ப வேணா சரியலாம், கரெக்டா? ஆனா இவங்க உருவாக்குன இந்த வட்ட வடிவமைப்பு சுத்தி இருக்கிற மண்ணோட அழுத்தத்தை ரொம்ப ஈவனா பிரிச்சு கொடுத்துரும். அதனால மணல் சரிஞ்சாலும் சரி, இந்த கிணறு இடிஞ்சு விழாது. அது மட்டும் இல்லாம நிலநடுக்க மாதிரி ரொம்ப மோசமான இயற்கை சீற்றங்கள் வரும்போது கூட இந்த கிணற்றின் சுவர்கள் இடிஞ்சு விழாம இருக்க இந்த வட்ட வடிவமைப்பு ஒரு மிக சிறந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நுட்பமா செயல்பட்டிருக்கு. அடுத்ததா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த ரகசிய நீர் மேலாண்மை. குறிப்பா உப்பு நீர் பிரச்சனைய அவங்க எப்படி கையாண்டாங்கன்னு பார்க்கலாம். தமிழர்களோட நீர் மேலாண்மையில ஒரு உச்சக்கட்டம்னா அது இதுதாங்க. பூம்புகார் மாதிரி கடல் மட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல நிலத்தடி நீர்ல ஈஸியா உப்பு தண்ணி கலந்துரும். ஆனா இந்த சுடுமண் வளைய கிணறுகள் கடல் நீரை உள்ளே விடாம தடுத்து நல்ல தண்ணிய மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு சீக்ரெட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் மூலமா இயங்குச்சு. நன்னீரோட பிரஷரையும் உப்பு நீரோட தன்மையையும் அவங்க அப்பவே எவ்ளோ அட்வான்ஸ்டா புரிஞ்சு வச்சு அதை அவங்க கட்டமைப்புல யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நிஜமாவே கிரேட். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தோட உலகளாவிய தாக்கம் எப்படி இருந்துச்சு, குறிப்பா ரோமானியர்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு பாத்துருவோம். ரோமானிய பேரரசு கூட பெரிய வியப்படைய செய்த ஒரு நீரியல் பொறியியல் அதிசயம்
ஆமாங்க, உலகத்துக்கே பெரிய பெரிய கட்டமைப்பு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தின ரோமானியர்களே நம்ம தமிழர்களோட இந்த உரைக்கிணறு தொழில்நுட்பத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அவ்ளோ பெரிய வல்லரசு கூட தமிழர்களோட இந்த சிம்பிளான ஆனா செம ஸ்ட்ராங்கான நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் மற்றும் ஸ்ட்ரக்சரல் டெக்னாலஜியை கண்டு பிரமிச்சு போனாங்கங்கிறது வரலாற்று தரவுகள் நமக்கு உறக்கச் சொல்லும் உண்மை. நாம இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி தோணுதில்ல, நமது காலடிக்கு கீரை இன்னும் எவ்வளவு தொலைந்து போன பண்டைய அறிவியல் தோண்டி எடுக்கப்படாம காத்திருக்கோ? இந்த உரைக்கிணறுங்கிறது நாம இப்ப கண்டுபிடிச்ச ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். நம்ம மூதாதையர்கள் விட்டுட்டு போன இன்னும் எத்தனையோ பொறியியல் ரகசியங்கள் இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடைக்கலாம். பண்டைய தமிழர்களோட இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிறது வெறும் பழம்பெருமை பேசுறதுக்காக மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கான நிலையான தீர்வுகளை நோக்கி நம்மள சிந்திக்கவும் வைக்குது. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலோடு சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.